ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய தொடரியல் அப்படின்ற படம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் சில முக்கியமான தகவல்கள் மட்டும்தான் இருக்குது. தொல்காப்பியம் அப்படின்ற நூலில் இருந்து ஒரு சில வரிகள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வினையில் தோன்றும் பாலரி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலரி கிளவியும் மயங்கள் கூடா தம்மர பினவே அப்படி சொல்லிட்டு ஒரு தொல்காப்பியம் பாடல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு எழுவாய் பெயரின் திணை பால் வினைமுற்றின் திணைப்பால் ஆகியன ஒத்திருக்கின்றன. அப்போ இது போன்ற தொடர்கள் அமைதல் வேண்டும், தன்னோட மரபில் மயங்கி வருதல் கூடாது அப்படின்னு தொல்காப்பியத்திலிருந்து சில வரிகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வலுநிலைனா என்ன, வலாநிலைனா என்ன, வலு அமைதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, வலு அப்படின்னா குற்றம் பிழை அப்படின்னு பொருள்படும். ஒரு தொடரில் திணை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று மாறுபட்டு முன்னின்ற சொல்லுக்கு ஏற்றவாறு அமையாமல் இலக்கண குற்றம் தோன்ற வருவதுதான் வலுநிலை. இலக்கண குற்றம் தோன்ற வருவது வலுநிலை. அப்போ வினா விடை மரபு ஆகியன இடம்பெறும் தொடரிலும் இந்த வலு தோன்றும். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகியன இடம்பெறும் தொடரிலும் வலு வருமிடங்கள் உள்ளன. வலாநிலை அப்படின்னா, மணிமாலா பாடினாள் என்னும் தொடரில் இலக்கண குற்றம் இல்லை. இது வளாநிலை தொடராகும். மணிமாலா என்னும் உயர்திணை பெண்பார் பெயர், ஆடினாள் என்னும் உயர்திணை பெண்பால் விகுதியை பெற்று முடிந்துள்ளது. ஆகவே நம் முன்னோர் எச்சொல்லை எப்பொருளால் குறித்தனரோ அந்த சொல்லை அப்பொருளேயே தொன்று தொட்டு வலு இல்லாமல் கூறுவதுக்கு பேர் தான் வளாநிலை, அதாவது இலக்கண குற்றம் இல்லாத நிலை. இப்போ வலுநிலைக்கும் வளாநிலைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவன் வந்தது, அவன் அப்படின்றது உயர்திணை, வந்தது அப்படின்றது வந்து அக்ரிணைக்கானது. அப்போ அது வந்து திணை வலு, ஏன்னா குற்றம் இருக்கிறதுனால வலு திணை வலு. கண்மணி வந்தாள் அப்படின்னு வந்திருக்கணும், வந்தான். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெண்பாலை ஆண்பாலுக்குரிய வந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பால் வலு. பறவைகள் பறந்தது, பறவைகள் பறந்தன அப்படின்னு வரணும், பறவை பறந்தது அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ வந்து எண் வலு. இடவலு அப்படின்னா நான் உண்டாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நான் உண்டேன் அப்படிதான் சொல்லியிருக்கணும், நீ உண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ இடவலு. நாளை வருகிறேன், அப்போ அது வந்து நிகழ்காலத்துக்குரியது, நாளை வருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அப்போ காலவலு. இந்த சேவல் எத்தனை முட்டை போடும், இது வந்து வினாவலு, ஏன்னா சேவல் முட்டை போடாது. அடுத்து, உன் பெயர் என்ன என கேட்டால் உடல் நலம் இல்லை என விடையளிப்பது விடைவலு. மயில் கூவும் அப்படின்றது மரபு வலு. மயில் அகவும் கூவும் சொல்லியிருக்காங்க, அப்போ அது வந்து மரபு வலு. ஓகே, இப்போ வளாநிலை அப்படின்னா, அவன் வந்தான், அப்போ சரியானது திணை வளா நிலை. கண்மணி வந்தாள், பால் வளா நிலை. பறவைகள் பறந்தன என் வளா நிலை. நான் உண்டேன் அப்படின்றது இட வளா நிலை. நாளை வருவேன் கால வளா நிலை. இந்த கோழி எத்தனை முட்டை போடும் தான், அதான் சரியான வினா வளாநிலை. உன் பெயர் என்ன, என் பெயர் மாசிலா மணி, அப்போ விடை வளாநிலை. மயில் அகவும்ன்றது மரபு வளாநிலை. அப்போ வளாநிலை அப்படின்னா குற்றம் இல்லாமல் சரியான சொற்றொடரா வர்றதா வளாநிலை. ஓகே, வலு அமைதினா என்னன்னா, பசுவை பார்த்து என் அம்மை வந்தாள் என்று கூறுவது உண்டு. பசு என்பது அக்ரிணை ஆயினும் அன்பு மிகுதியால் உயர்திணைக்குரிய பெயரை பெற்றுள்ளது. இந்த தொடர் இலக்கண குற்றம் உடையதாயினும் சான்றோரால் ஏற்றுக்கொள்ள பெற்றமையால் வலு அமைதி ஆயிற்று. இலக்கணம் குற்றம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் வலு அமைதி. லட்சுமி என பசுவை பெயரிட்டு அழைப்பது ஆண் குழந்தையை பெண் குழந்தையை குறிக்கும் சொல்லாலும் பெண் குழந்தையை ஆண் குழந்தையை குறிக்கும் சொல்லாலும் கூறுவதுதான் வலு அமைதி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வலு அமைதியும் வலு அமைதி வகைகளும் கொடுத்துருக்காங்க. அதாவது உயர்திணையை அக்ரிணையாக்குதல், அக்ரிணையை உயர்திணையாக்குதல், கால வலு அமைதி ஒன்று இருக்குது, இறந்த காலத்திற்கு எதிர்காலம் வருதல், எதிர்காலத்திற்கு மாறி வர்றது. அடுத்து இட வலுவமைதி, அடுத்து மரபு வலுவமைதி. அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வினைமுற்று தான் பார்க்க போறோம். தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஓகே, தெருநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, வினைமுற்று சொற்கள் தெருநிலை குறிப்பு என இரு வகைப்படும். தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும். ஒரு செயலை தெளிவாக தெரிவிக்கும் வினை தெருநிலை வினைமுற்று. அப்போ இவ்வினைமுற்றின் விகுதியானது திணை பால் எண் இடம் ஆகியவற்றையும் உணர்த்தும். எடுத்துக்காட்டாக, நடந்தான் எனும் வினைமுற்றில் உயர்திணை, அது ஆண்பால், அது ஒருமை,
படர்க்கை ஆகியன இருக்கு. அப்போ இது இறந்த காலத்தையும் குறிக்கிறது. செய்பவன், கருவி, காலம், நிலம், செயல், செய்பொருள் ஆகிய ஆறனையும் வெளிப்படையாக வர்றதுதான் தெருநிலை வினைமுற்று. எழுதினால் இந்த வினைமுற்று மேற்கூறிய ஆறனையும் வெளிப்படுத்துகிறதா அப்படின்னா ஆமா, அது பெண்பாலை குறிக்கும். எழுதினால் அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்கும். இந்த மாதிரி கருவி, காலம், நிலம், செயல், செய்பொருள், செய்பவன் இந்த மாதிரி ஆறையும் குறித்தது அப்படின்னா அது வந்து தெருநிலை வினைமுற்று. அடுத்து குறிப்பு வினைமுற்று என்னன்னா, செயல் செய்பவரை வெளிப்படையாக காட்டி செயலையும் காலத்தையும் குறிப்பாக தெரிவித்து நிற்கும் வினை சொல் தான் குறிப்பு வினைமுற்று. அதாவது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய அறுவகை பேரின் அடியாக குறிப்பு வினை தோன்றும். இவன் பொன்னன், அப்ப பொன்னை உடையவனாக இருந்தான், இருக்கிறான், இருப்பான் என பொருள் உணர்த்தி செயலையும் காலத்தையும் குறிப்பாகவும் செயல் செய்பவனை வெளிப்படையாக கூறும் என அதுதான் குறிப்பு வினைமுற்று. அடுத்ததா இதுல தொடர் வகையும் தொடர் அமைப்பும். தொடர் வகைகள்: செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். என் தந்தை தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார், செய்தி தொடர். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்னும் பாடலை பாடிய கவிஞர் யார் அப்படின்னா வினாத்தொடர். அடுத்ததா விளைவு தொடர் அப்படின்னாலே கட்டளையில தான் வரும். கட்டளை தொடர் தான் விளைவு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதுல கட்டளை, வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல்ல கொடுத்துருக்காங்க. மழை வருவதற்கு முன் வீட்டுக்கு செல்க கட்டளை, நீடூழி வாழ்வாயாக வாழ்த்துதல், வாய்மையும் நேர்மையும் பின்பற்றாதவரை ஒழிக வைதல், வயிறார உணவிடுக வேண்டுதல். அடுத்து உணர்ச்சி தொடர். அதுல வியப்பு, துன்பம், அவலம், மகிழ்ச்சி அதுல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய யானை அப்படின்னா அது வியப்புல சொல்றது. அந்தோ தாவரங்கள் நீரின்றி வாடுகின்றனவே துன்பம் அவலத்தை குறிக்கும். தலைவா வருக வருக உன் வரவு நல்வரகாக அது மகிழ்ச்சியில குறிக்கிறது. ஓகே, அதுல தன்னிலை தொடர் அப்படின்னா என்னன்னா, கண்மணி நாளிதழ் படிக்கிறாள். அப்போ ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் இருக்கும். கண்மணி நாளிதழையும், வளவன் வார இதழையும், முருகன் மாத இதழையும் படிக்கிறான். அதுல பல எழுவாய் ஒரே பயனிலை அதுவும் இருக்கும். அடுத்து தொடர்நிலை தொடர். நான் நன்றாக பொருள் உணர்ந்து படித்தேன், ஆனால் தேர்வில் முதலிடம் பெற்றேன். அப்போ ஒரே எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும். நான் என்பது எழுவாய், படித்தேன், பெற்றேன் என்பன பயனிலைகள். அதனால் என்பது இணைச்சொல். இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்கள் அதனால், ஆகையால், ஏனெனில், ஏனென்றால் முதலான இணைப்பு சொற்களால் இணைக்கப்பட்டு வருவதும் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவதும் தொடர்நிலை தொடர்கள் ஆகும். அடுத்ததா கலவை தொடர்னா என்னன்னா, தமிழில் பிழையின்றி எழுத வேண்டுமெனில் நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும் எனும் தொடரில் நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும் என்பது முதன்மை தொடர். அப்போ தமிழில் பிழையின்றி எழுத வேண்டுமெனில் என்பது சார்பு தொடர். இவ்வாறு பல தொடர்கள் கலந்து ஒரே தொடராக வருவதுதான் கலவை தொடர். அடுத்து வினை மாற்றம் கொடுத்திருக்காங்க. செய்வினை, செய்யப்பட்ட வினை. ஒரு தொடரை மற்றொரு தொடராக மாற்றும் போது பெயர் சொற்கள் மாற்றமடைவதில்லை, வினை சொற்கள் தான் மாற்றமடையும். செய்வினை, செய்யப்பட்ட வினைனா பூங்குழலி யாழ் மீட்டினாள் செய்வினை. பூங்குழலியால் யாழ் மீட்டப்பட்டது அப்படி சொல்லலாம், யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது வந்து வினை தான் மாற்றமடையும் சொல்லியிருக்காங்க. அப்போ மீட்டுதல் அப்படின்றது வினை. அப்போ மீட்டப்பட்டது அதான் செய்யப்பட்ட வினை தொடர். இல்லை தன்வினை பிறவினை என்னன்னா, தமிழ் அழகன் கல்வி கற்றான் தன்வினை, தமிழழகன் கல்வி கற்பித்தான் அப்படின்றது பிறவினை. இதுல உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினையும் இருக்கு. கலைச்செல்வி நேற்று வந்தாள் அப்படின்றது உடன்பாட்டு வினை. கலைச்செல்வி நேற்று வந்திலள் அது எதிர்மறை வினை. அடுத்து கூற்று, கூற்று மாற்றம். ஒருவர் கூறியதனையே கூற்று என்கிறோம். அப்போ இதில் நேர்கூற்று அயற்கூற்றுன்னு இருக்கு. ஒருவர் பேசுவது நேர்கூற்று எனவும் அவர் பேசியதனை பிறர் வாங்கி எடுத்து கூறுவது அயற்கூற்று. தேன்மொழி நூலை கொடு என்று வளவன் கேட்டான் அப்படின்றது நேர்கூற்று. நூலை தனக்கு கொடுக்குமாறு தேன்மொழியை வளவன் கேட்டான் அப்படின்றது அயற்கூற்று. அப்போ ஒரு தொடரை பல வகைகளாக தொடர்களாக மாற்றுதல், ஒரு தொடரை பல வகையாகவும் மாற்றலாம். எடுத்துக்காட்டாக கதிரவன் ஓவியம் வரைந்தான் எனும் தொடரை வெவ்வேறு தொடராகவும் மாற்றிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. கதிரவன் ஓவியம் வரைந்தான், கதிரவன் ஓவியம் வரைந்திலன், கதிரவன் ஓவியம் வரைந்தானா அப்படி சொல்லிட்டு உடன்பாடு, எதிர்மறை, வினா தொடர் இந்த சொற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இதோட அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானது மட்டும் பார்த்துருக்கோம். புக் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிலம்பரசன் அரசு பள்ளியில் படிக்கிறான், அவன் தம்பியும் அதே பள்ளியில் படிக்கிறான். இந்த தொடர் அமைப்பு இயற்பெயர் பிளஸ் சுட்டுப்பெயர். அதாவது சிலம்பரசன் அப்படின்றது இயற்பெயர், அதில் அவன் தம்பியும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ அவன் யாருன்னா சிலம்பரசன், சிலம்பரசனை சுட்டி காட்டுறதுனால சுட்டுப்பெயர். அடுத்ததா செலியன் காலை எழுந்து நூல் படித்து உணவு உண்டு பள்ளிக்கு சென்றான். இந்த தொடரில் அடுக்கி வந்திருப்பது எழுந்து, படித்து, உண்டு இதெல்லாமே வந்து வினை எச்சங்கள். வண்ண சினை சொல்லை குறிக்காத தொடர் என்னன்னா அழகிய மரம், அதுதான் வண்ணங்களை குறிக்கல.
அடுத்து பாடும் குயில் இந்த பெயரச்ச தொடரில் இடையில் வருவதற்கு பொருத்தமான சொல் என்ன அப்படின்னா மெல்லிய அப்படின்றது தான் பொருத்தமான சொல். அடுத்ததான் என்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகராதி கலை தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு சில முக்கியமான தகவல் மட்டும்தான் இருக்கு. தமிழில் சொல்லுக்கு சொல் பொருள் விளக்கம் செய்யும் முறை தொல்காப்பியர் காலத்திலேயே தொடங்கியிருக்கு. தமிழில் சொல்லுக்கு சொல் பொருள் விளக்கம் செய்யும் முறை தொல்காப்பியர் காலத்திலிருந்து தான் தொடங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழில் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் 1594 எழுதப்பட்ட அகராதி நிகண்டு. எப்போ 1594 ஏற்றப்பட்ட அகராதி நிகண்டு. இதன் ஆசிரியர் சிதம்பரத்தில் வாழ்ந்த ரவணே சித்தர். நிகண்டு என்பது வடசொல். நிகண்டு அப்படின்றது ஒரு வரசொல். இதுல இந்த சொல்லுக்கு தமிழில் சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்பா அகராதி, தொகுதி கூட்டம் என பல பொருட்கள் உள்ளன. அப்போ முதலில் தோன்றிய நிகண்டு என்ன அப்படின்னா சேந்தன் திவாகரம். முதலில் தோன்றிய நிகண்டு சேந்தன் திவாகரம். நிகண்டு நூல்களிலேயே சிறந்ததாக சூடாமணி நிகண்டை கூறுவர். அப்போ முதலில் தோன்றியதுன்னா சேந்தன் திவாகரம், சிறந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சூடாமணி நிகண்டு. அடுத்ததா அகராதியின் வகைகள் சிலது கொடுத்துருக்காங்க. ஓகே, சதுரகராதியை உருவாக்கியவர் வீரமாமுனிவர். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சதுரகராதி வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் சதுர அகராதியினை 1732 ஆண்டு தொகுத்தார். 1732. சதுர் என்பதற்கு 4 என்பதன் பொருள். சதுர் அப்படின்னா 4 என்பதன் பொருள். இந்த நூலில் பெயர், பொருள், தொகை, தொடை என்னும் வரிசை முறையில் 4ஆக பகுத்து சொற்களுக்கு பொருள் விளக்கம் தந்துள்ளார். என்ன வரிசைனா பெயர், பொருள், தொகை, தொடை. அப்போ வீரமாமுனிவரை பின்பற்றி ஐரோப்பியர் பலர் தமிழ் அகராதிகளை உருவாக்கியுள்ளனர். யார் அப்படின்னா பெப்ரிசியஸ், ராட்லர், வின்சுலோ, பெர்சிவல், ஜியு போப் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவங்க எல்லாருமே வீரமாமுனிவரை பின்பற்றி தமிழ் அகராதிகளை உருவாக்கியிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ் பேரகராதி, அதாவது தமிழ் லெக்சிக்கன் அப்படின்றத ஒன்று உருவாக்கி இருக்கும் சென்னை பல்கலைக்கழகம். இது 6 தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கும். அடுத்து அகராதிகளும் சில நிகண்டுகளும் கொடுத்துருக்காங்க. அகராதிகள் சதுரகராதி வீரமாமுனிவர். சதுரகராதி வீரமாமுனிவர். தமிழ் ஆங்கில அகராதி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பெப்ரிஷியஸ். தமிழ் ஆங்கில அகராதி பெப்ரிஷியஸ். பட அகராதி ராமநாதன். பட அகராதி ராமநாதன். தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி அப்படின்றது ஞானப்பிரகாச அடிகள். தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அடிகள் அகராதி ஞானப்பிரகாச அடிகள். அடுத்து திராவிட சொற்பிறப்பியல் அகராதின்றது ஃபரோ எமினோ. திராவிட சொற்பிறப்பியல் அகராதி ஃபரோவும் எமினோவும். பழமொழி அகராதின்றது பெர்சிவல். பழமொழி அகராதி பெர்சிவல். இதெல்லாம் அகராதிகள் யார் யார் என்னென்ன அகராதி எழுதியிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிகண்டுகள். திவாகரம்ன்றது திவாகர. பிங்கள நிகண்டு பிங்கள. சூடாமணி நிகண்டு மண்டல புருடர். அகராதி நிகண்டு சிதம்பர ரேவண சித்தர். கயாதர நிகண்டு அப்படின்றது கயாதரர். உரிச்சொல் நிகண்டு காங்கேயர். உரிச்சொல் நிகண்டு காங்கேயர். அடுத்ததான் இந்த பாடத்துக்கான புக் பேக் பார்க்கலாம். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் எங்க அப்படின்னா தஞ்சாவூர். நிகண்டு என்பதன் பொருள் தராத சொல் என்னன்னா இணை அகராதி தான். ஏன்னா அதுல தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்பா அகராதின்னு பார்த்தோம். இணை அகராதி தான் பொருந்தாதது. பிள்ளை என்னும் இளமை பெயர் கொண்ட விலங்கு அணில். அணில் பிள்ளைன்னு சொல்லுவோம். அடுத்து நிலவு என்னும் பொருள் தராத சொல் ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன். சதுரகராதியின் சொல் பொருள் விளக்க வரிசை முறை என்ன அப்படின்னா பெயர், பொருள், தொகை, தொடை. வீரமாமுனிவர் இந்த வகையில தான் அதுக்கு பொருள் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. பெயர், பொருள், தொகை, தொடை. ஓகே, இப்போ தொடரியல் அப்படின்ற பாடத்துக்கும் இந்த பாடத்துக்கும் புக் பேக்ல என்னென்ன கொடுத்துருந்தாங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு பாடத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.